எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது அதிரடி தாக்குதல். ஹூர்த்திகள் அதிரடி அறிவிப்பு. சீனாவை நிலைகுலிய வைத்து டொல்பின் சூறாவளி. மரண விளிம்பில் சீனா. சற்று முன்னர் சாகர காரியவசம் அதிரடி கைது. சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ராஜபக்சர்களை நெருங்கும் பேராபத்து. அரசிற்கு வலுக்கும் அழுத்தம். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. உண்மையை அம்பலப்படுத்தினால் விடுதலை. இலங்கைக்கு 24 மணி நேர அவசர எச்சரிக்கை. நெருங்கும் பேராபத்து. சவுதி அரேபியாவின் யாசானில் அமைந்துள்ள சவுதி அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் ஈரானிய ஆதரவு ஹூர்திகள் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த சுத்திகரிப்பு வளாகத்தில் ஏற்பட்ட தீ தற்போது முழுமையாக அணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழையுடன் டொல்பின் சூறாவளி சீனாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கியுள்ளது. 1951ஆம் ஆண்டிற்கு பிறகு கிழக்கு சீனாவை பாதித்த மிகப்பெரிய சூறாவளி இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் சராசரியாக 12 நாட்கள் நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு சீனாவின் பல பகுதிகளில் 250 தொடக்கம் 500 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் சிறிய ஆறுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. கிழக்கு சீனா முழுவதும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் பல துறைமுகங்கள் மற்றும் வானூர்தி நிலையங்களின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் டால்பின் சூறாவளியின் தாக்கம் பிலிப்பைன்ஸிலும் ஏற்பட்டுள்ளது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த நாட்டில் 3,80,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அதிபர் குறித்து அவர் அளித்த அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அவர் வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். காவல்துறை அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வருகை தந்துள்ளார். வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைய இன்று காலை 10:30 மணிக்கு குறித்த பணியகத்தில் முன்னிலையாக உள்ளதாக முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை காவல்துறை அதிபர் தொடர்பாக தாம் வெளியிட்ட கருத்து தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளதாக சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் மீதான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முடக்கிவிட்டுள்ள நிலையில் கடந்த கால ஊழல்களின் குறியீடாக மக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் பார்க்கப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கம் தன் அரசியல் முகத்தையும் மக்கள் நம்பிக்கையையும் இழக்க நேரிடும் என்ற அழுத்தம் அரசுக்கு உள்ளது. இந்த நிலையில் ராஜபக்ஷ ஆதரவாளர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பினரும் இந்த நகர்வுகளை தங்களின் அரசியல் செல்வாக்கை முற்றிலும் அளிப்பதற்காக எடுக்கப்படும் அரசியல் பழிவாங்கல் என்றே சித்தரிக்கின்றனர். நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்கள் மற்றும் நிர்வாக சிக்கல்களில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே முன்னாள் ஆட்சியாளர்களை கைது செய்யும் படலத்தை அரசு கையில் எடுக்கின்றது என விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறு போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என்ற பிம்பம் கொண்ட மஹிந்தவை நேரடியாக நெருக்குவது தென்னிலங்கையில் அவருக்கு மீண்டும் ஒரு அனுதாபநிலையை உருவாக்கக்கூடும் என்ற அரசியல் அச்சமும் இங்கு நிலவுகிறது. இவ்வாறான பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் வரும் கைதுகளோடு நின்றுவிடாமல் நீதிமன்றில் குற்றச்சாட்டுகளை சட்டப்பூர்வமாக நிரூபித்து தண்டனை பெற்றுத்தருமா அல்லது இது வழக்கமான அரசியல் நாடகமாக முடியுமா என்பதே விமர்சகர்களின் முதன்மை கேள்வியாக உருவெடுத்துள்ளது. இலஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு புதிய அதிகாரம் வழங்கும் சட்டத்திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இலஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தொடராதிருப்பதற்கு அல்லது வழக்குகளை மீளப்பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்படவுள்ளது. இந்த திருத்தமானது 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க
திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ள சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தங்களுக்கு அமைய இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மாத்திரமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப்பெறுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்கும். அத்துடன் ஊழல் மூலம் பெறப்பட்ட அல்லது ஊழல் மூலம் வேறு வழிகளில் மாற்றப்பட்ட சொத்துக்களின் மதிப்பினை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஊழல் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது பிற இலாபங்கள் என்பவற்றை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படும் நாளிலிருந்து சட்டவிரோதமானவையாக கருதுவதற்கும் இத்திருத்தங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மாகாண அரச சேவையின் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இந்த திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் 7 மணி முதல் நாளை முற்பகல் 7 மணி வரையிலான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும். இதற்கமைய மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் மன்னாரூடாக சிலாபம் வரையிலான, அதேபோல் காலியிலிருந்து மாத்தறை வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமான அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அந்த பகுதிகளில் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். இதன்போது கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்திற்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது அதிரடி தாக்குதல், ஹூர்த்திகள் அதிரடி அறிவிப்பு. சீனாவை நிலைகுலிய வைத்து டொல்பின் சூறாவளி, மரண விளிம்பில் சீனா. சற்று முன்னர் சாகர காரியவசம் அதிரடி கைது, சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ராஜபக்சர்களை நெருங்கும் பேராபத்து, அரசிற்கு வலுக்கும் அழுத்தம். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு, உண்மையை அம்பலப்படுத்தினால் விடுதலை. இலங்கைக்கு 24 மணி நேர அவசர எச்சரிக்கை, நெருங்கும் பேராபத்து.